வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவளம் ஃபெஸ்டோட செகண்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் 2 டீம் ஆடுறாங்க. எந்த 2 டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர்ஸும் கோல்டன் ஸ்டார்ஸும். ஸ்ட்ரைக்கர்ஸ் டாஸ் ஜெயிச்சு கண்டிப்பாக நாங்கள் பேட்டிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஸ்கோர் அடிப்பாங்க இந்த மேட்ச்? கன்ஃபார்ம் 70ங்க. 70யா? கன்ஃபார்ம். ஸ்ட்ரைக்கர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு. அப்படியா? அங்கே பார்த்தியா 370ன்றான் ஒருத்தவன். 70+ ஸ்கோர் அடிப்பாங்களா? 70 ரன்னுக்கு மேலே 5 ஓவரில் அடிப்பாங்களா ஸ்ட்ரைக்கர்ஸ்? பார்ப்போம். ஸோ பேட்டிங் யார் யாருப்பா? விக்கி மற்றும் வெற்றி வில இறங்கி இருக்கிறாங்கோ. விக்கிக்கு டபிள்யூ வருமோ? வராதா? வி தான் வருமா? சரி, டபுள் வின்னு வச்சுக்கோங்க. 2 வி இறங்கி இருக்கிறாங்கல்ல. ஜென்சி கிட் மாதிரி விக்கி அப்படி நான் சொல்லுவேன். விக்கி, எஸ். விக்கி விக்கெட் கொடுப்பாரா இல்லை விக்கெட்டே கொடுக்காம விருக்கு நடிச்சு நிறைய ரன் குவிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க மொதல் ஓவர் பவர் பிளே அண்ட் கடைசி ஓவர் பவர் பிளே. ரெடி அம்பையர். Here we go for the second match. First ball of the second match of the. Yes, மறந்துட்டேன். டாட் பால். நீருமச்சா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரதர், ஆக்சுவலா ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் இங்கே தானே இருக்கீங்க. விக்கி பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மோட்டிவேஷன் பண்ணலாம் விக்கி மற்றும் வெற்றியை. எப்படி ஆடுவாங்க? சூப்பரா ஆடுவாங்க. கார்த்தி, நெக்ஸ்ட் டீம் ரெடி பண்ணுங்க. கார்த்தி நல்ல பாலுங்க. பவுலர் சூப்பரா போடுறாரு. அண்ட் பவுலர் பேர் என்ன? ஆக்சுவலா ஹரி, நான் வந்து இங்க கேட்கறதுக்கு எதுக்கு வந்தேன்னா கேஎல் ராகுல் மாதிரி ஆடுவாங்களான்னு கேட்கறதுக்கு வந்தேன். அதெல்லாம் இல்லப்பா தம்பி, இங்க வந்து ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மாதிரி ஆடுவாங்கன்னு மிஸ்டர். நீங்க உங்க பேரு பவுலர் ரன்னப்பா. அண்ட் எதிரடி அடிச்சுக்கிறாரு. பவர் பிளே அப்படின்றதுனால அந்த இடத்துல ஆள் இல்லை. ஆனால் பால் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குன்னு மண்ணில் உட்காந்துருச்சு. 2 ரன். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக பவுண்டரிக்கெலாம் அந்த வாய்ப்பே கிடையாதுப்பா. நீங்கள் தூக்கி 6 அடிச்சா மட்டும்தான் உண்டு. அப்பெல்லாம் நானும் ஆடினா ஐயோ என் ஸ்கோர் 2 தாண்டாது போலியே. எத்தனை? 2. அதான் எதனா ஓவராக பேசுவ கலாய்க்கலான்னு பார்த்தேன். ஒத்துக்கின பார். கார்த்தி அண்ட் இந்த தடவை தூக்கி விட்டுருக்கிறாரு அதே திசையில. ஆனா ரிசல்ட் வேறங்க. 6 போயிருக்குது. அம்பையர் ரொம்ப ஃபேன்சியா 6 காமிச்சாப்ல. மொதல் ஓவர்ல 6 வந்துருக்குதுப்பா. அந்த எனர்ஜி, அவங்க ஆடுற எனர்ஜிக்கு நீங்க பாட்டு போடலன்னு எனக்கு தோணுது. ஆனா நீங்க யாருக்காக இந்த பாட்டு நீங்க டெடிகேட் பண்ணுவீங்க? சுற்றி நின்று ஊரே அப்பா, இதுக்கெல்லாம் காப்பி ரைட்ஸ் வராதுலப்பா. ஓகே, நீ பாடுறதெல்லாம் ஒரு பாட்டு, அது காப்பி ரைட்ஸ் வேற கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? அந்த பாட்டு யாருக்காக நீங்க போடுவீங்க? நான் எனக்கு இல்ல கண்டிப்பா அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரனாக்காக டெடிகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது மட்டும் இல்லாம கை தட்டுறதுக்கெல்லாம் காசு கொடுக்குறாரு அந்த மனுஷனுக்கு தான் அந்த பாட்டை நம்ம கண்டிப்பாக டெடிகேட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடுவோம் அந்த பாட்டை. அண்ணா உங்களுக்காக அது
பவுலர் இப்போதைக்கு வந்திருக்கிறார். யார் பவுலர்? ஸோ மொதல் ஓவரில் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. பவுலிங் உள்ள வந்திருக்காரு. பார்ட்னர்ஷிப்பை கட்டு பண்ணுவாரா? ஓ வெங்கட்டு கட்டு பா, படிச்சவன் படிச்சவன் தான் யான்றியா? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. நான் அவனை படித்தவனே சொல்லியே. வெங்கட்டோட முதல் பந்து இதோ. ஆஃப் சைடில் அலேகா அடிக்க முயற்சி பண்ணாத ஒரு அகல பந்தா போயிடுச்சுப்பா. எக்ஸ்ட்ரா ரன் ஃபார் த பேட்டிங் டீம். கோவளம்ல இருந்து பிராட்வே வரைக்கும் அம்பையர் கையை தூக்கி இருக்காரு. சொல்லணும்னு சொல்லுவியோ? கண்டிப்பா. அடுத்த பந்து அலேகா புச்சாரி கீப்பரு. அந்த பால்ல ஒரு ரன் கூட வரல. ஸோ நல்லா தான் போடுறாப்புல. மட்டும் லைட்டாக லைனை மிஸ் பண்ணிட்டாரு. வெங்கட் தானே? எஸ் வெங்கட். வெங்கட் பார்ட்னர்ஷிப்பை கட்டு பண்ணாருன்னா இங்க டிஜே ஒரு தடவை தான் நாங்கள் சிரிப்போம். ஒரு தடவை தான் ஒரு ஜோக்குக்கு. தங்கதொரை ஒரு அளவுக்கு தான். லாஸ்ட் டைம் அவர் கூட பண்ணன்ற நக்கல். நல்லா அடிச்சாருங்க. ஒரு மாதிரி கவர்ஸ் ஃபீல்டரு. எப்ப தம்பி நீயே எடுப்பா, நானும் இதுக்கெல்லாம் எதுக்கு வந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி நின்றுட்டார். பிரதர் அந்த கவர்ஸ்ல நிக்கிற ஃபீல்டர் பேர் என்ன? வேல்முருகன். வேல்முருகா வா வா, பந்து எடுக்க மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காப்ல. அடுத்த பந்து 8 பைசா டூ நத்திங் என்பது போல் பந்தை விட்டு விட்டார். அவர் நவுந்தாருங்க. எவ்வளவு அழகா நவுந்தாரு தெரியுமா? அம்பையரோட வைடு ஸ்டைல் பிடிச்சிருக்கா? என் கோ கமெண்டேட்டருக்கு அம்பையரோட வைடு ஸ்டைல் பிடிச்சிருக்குதான். வைடு ஸ்கிரீனா? வைடு ஸ்டைல். வைடு ஸ்டைல். மறுபடியும் ஒரு வைடு. எப்பா தம்பி இங்க வந்து அம்பையருக்கு சுட தண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. கைக்கு ஒத்தரம் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமா வைடு காமிச்சிக்கிட்டே இருக்காரு. கை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. எப்பா குட் நைட் பா. சம்பிச்சு போயிட்டாரு ஹரி. அண்ணா ஆட்ரிக் வைடுக்கெல்லாம் ஏதாவது காசுக்கு தானே சுந்தரண்ணா? அண்ட் திஸ் டைம் நல்ல கம்பேக் டெலிவரி. சூரியகுமார் யாதவ் மாதிரி அடிக்க வந்தாரு. சுந்தரண்ணா பாட்டு போன வாட்டி போடுறதுக்கு யார் நல்லா டான்ஸ் ஆடினா, நானா அரியா? நம்ம ரெண்டு பேருமே இல்லை, அங்க இருந்த பசங்க நல்லா ஆடினானுங்க. கரெக்ட். எஸ், கோவளம் பாய்ஸ் தான் ஒரு மாதிரி குத்து குத்துன்னு குத்திட்டாப்ல. அப்பீல் பண்ணிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காரு? அம்பேரோட பேர் அப்படின்னு வரா. எப்பா தம்பி இங்க வாப்பா அப்படின்னு இருக்காரு. எஸ், இந்த மாதிரி நேரத்தில் அம்பையரோட டிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் அம்பையர் வேலை எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா? எனக்கு தெரியாது. அம்பையர் நின்னதில்ல. அம்பையர் நான்லாம் நின்றுருக்கேன். ஏன்னா எங்கள் டீமில் சொல்லுவாங்க அடுத்து பேட்டிங் இறங்கணும்னா போய் அம்பையர் நில்லு அப்படின்னுவாங்க. நீ படிக்கா நீ அந்த மைக் செட்ல வர மாதிரி போகாத பாலுக்கு அவுட் கொடுத்துட்டு அப்ப அடுத்து நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இங்க தேர்ட் அம்பையர் ரிவ்யூ போயிருக்காங்க. டிஆர்எஸ் போமா வாங்க நம்மளும் போயிட்டு என்ன நடக்குதான் பாப்போம் டிஆர்எஸ்ல. ஒரே இடம் தம்பி பார்க்கலாம் வரியா? நானே டீ குடிக்க வந்தேன், என்ன ஏன்டா எழுதிட்டு போறேன்னு கேட்கறான். மைண்ட் வைஸ் அதுதான் இருக்கு. தம்பி சுட்டி குழந்தை, நீ எப்படா பேட்டிங் போவ? உனக்கே தெரியாதா? நீங்க ரிவ்யூ வந்திருக்குது. The ball is going close to the bat. நான் ஸ்ட்ரைக்கர் மண்டை மறைக்குதுப்பா. நான் ஸ்ட்ரைக்கர் மண்டை மறைக்குதா? சைடு ஆங்கிள் நம்ம ரிச்சர்ட். ஆக்சுவலா லைவ் ஸ்ட்ரீமிங்ல ரிச்சர்ட் ஒரு அற்புதமான வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார். ரிவ்யூ நாம் சொல்லுவார். கேமராமேன் அவுட் கொடுத்துட்டா சேர் கேர்ள்ஸ் அங்க டான்ஸ் ரொம்ப க்ளோஸ். அண்ட் இந்த இடத்துல தேர்ட் அம்பையர் ரிவ்யூ முடிவடைந்திருக்கிறது. விக்கெட் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா முடிவே. ஒத்த விரலை கையை மேலே காட்டினார் என்றால் விக்கெட் என்று அர்த்தம். மாதிரி கஜா டிஆர்எஸ் ரிவ்யூலாம் போகும்போது பாட்டு போட்டுட்டேரி.
ஆஹா விக்கெட் இல்லையா? ஓ விக்கெட்டே இல்லையா? சாரிப்பா. என்ன சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டீங்க? அதான் சொல்றேனேப்பா, ஒரு மாதிரி இருக்கு மூளைலாம் ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, அவர் நேற்றுக்கு ஆர்சிபி ஃபேனா சிஎஸ்கே தோக்கணும்னு சொல்லி மேட்ச் ஃபுல்லாக பார்த்துருப்பா அப்படி. மேட்ச் ஆமா எனக்கு செகண்ட் இயர் படிக்கிறேன். பேட்ஸ்மேன் அடிக்க நினைச்சது எங்கேயோ, பந்து போனது எங்கேயோ அப்படின்ற மாதிரி. ஆனா குவிக் சிங்கிள் பா, பின்னாடி போயிடுச்சு. எஸ். என்னப்பா ஸ்கோரு? ஓவர் முடிஞ்சு சொல்லணுமா? ஸ்ட்ரிக்ட் 2 ஓவர் முடிவில் 20 ரன் அடிச்சுக்கிறாங்க. இப்போ 3வது ஓவர் போயினுக்குது. ஸ்ட்ரைட்டா அடிச்சுக்கிறாங்க. முதல் தடவை பால் மண்ணில் டிராவல் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டராக போயிருக்கு லாங் ஆஃப் திசையில். நல்ல பேக்கப் அந்த இடத்துல சூப்பராக பிடிச்சாரு. பால் பிச்சில் பட்டவொன்னே அப்படியே உட்காந்துருது, டிராவலே பண்ண மாட்டேது. ஏன்னா மண் இல்லை, அதனால தான். பால் ஆஃப் சைடில் தூக்கி விட்டுக்கிறாப்ல. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண் கொதிக்குது. ஆனால் அந்த கொதிக்கிற மண்ணில் வெறும் காலில் விளாண்டுக்கிறாங்க நம்ம பசங்க. எந்த அளவுக்கு அந்த விளையாட்டுல ஒரு ஆர்வம் இருந்தா இப்படி விளையாடுவாங்க இந்த பாத்துங்க. மேட்ச் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அடுத்த மேட்ச் தேர்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் vs ஃப்ரெண்ட்ஸ். இரு கேப்டன்களை தாழ்மையோடு வரவேறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்புடன் வரவேற்றுங்க. அன்புடன் தாங்க எல்லாமே, சென்னைனாலே அன்புடன் தானங்க. ஒரே கேட்ச், சரியான கேட்ச் இந்த இடத்துல. பாயிண்ட்ல வா, சூப்பர் கேட்ச். பேட்ஸ்மேன் கண்டிப்பா ஃப்ரஸ்ட்ரேட்டட் பா. ஃபீல்டர் ராக்ட், பேட்மேன் ஷாக். நான் உள்ள வந்திருக்க பேட்ஸ்மேன் பேரும் தமிழ் தான். லாஜிக்கா நம்ம பேசுகிறான்ப்பா இந்த ஆள். எப்பா ஏய் சரி ஓகே. விக்கி அவர்கள் இல்ல வெற்றி அவர்கள் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள தமிழரசன் அப்படின்றவர் தான் நியூ பேட்ஸ்மேனா வந்திருக்காரு. ஸ்கோர் நம்பா. ஸ்கோர் பிரதர். 2 ஓவர் முடிவுல 20 ரன். இந்த ஓவர் முடிஞ்ச உடனே ஸ்கோர் சொல்லுவோம். டாட் பாலுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் மட்டும் தான் என் கோ கமெண்டேட்டர் ஆகாஷை கலாச்சிருந்தேன். இப்போ சவுண்ட் டீம் மொத்தமும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ முடிக்கிறதுக்குள்ள எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். முடிக்கிறதுக்குள்ள பின்னாடி இருக்கிற சுட்டி குழந்தைய கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஆஃப் சைடுல தூக்கி விட்டுருக்காரு. கேட்ச் கேட்ச் பாங்க. வாட் a ஃபீலிங் எஃபோர்ட் அந்த இடத்துல. சுட்டி குழந்தை என்பது போல் கேட்சை எடுத்திருக்கிறார். ஓடி வந்து டைவ போட்டு செம்மையா புடிச்சார் அந்த கேட்ச். அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அரி இதை நான் சொல்லியே ஆகணும். இரு இந்த பாட்டு முடிச்சோ நான் சொல்றேன். Review. Umpire to third umpire. We have a review for catch. செம்ம கேட்ச் அது. சோ இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம், ரிவ்யூக்கு கேட்ச் எடுத்திருந்தாலும் ஓகே அண்ணா இல்லனா இந்த பைத்தியக்கார ஒரு ஸ்கோர் கேட்டார் அம்பையர், அது ரிவ்யூ நினைச்சீங்கனா. ஓகே அடுத்து பார்த்தோம்னா நம்மள எல்லாரும் எட்ஜ் ஆஃப் தி சீட்ல என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருக்க சியர் கேர்ள்ஸ்க்கு எஸ்டிஎஸ் இன் சீனியர் மெம்பர் ரூபாய் 2000 உமாபதி அவர்கள் வழங்குகிறார். ஆகா 2000 நம்மள குதூகலமா வச்சிருக்க உமாபதி ரூபாய் 2000 வழங்குவார். உமாபதி அண்ணன் வாழ்க. அவர் கமெண்டேட்டருக்கு 2000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட சொல்ற உமாபதி அண்ணன் வாழ்க. கமெண்டேட்டருக்கு கொடுக்க மாட்டாரு. உனக்கு இரியா நீ வேற கமெண்டேரியா. அவரே மனசு வந்தாலும் விட்டும்.
டைட்டன்ஸ் vs ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மேட்ச். டைட்டன்ஸ் கேப்டன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் கொஞ்சம் டாஸ்க்காக வந்துருங்க ப்ளீஸ். என்ன மந்திரம் தெரியும் கேட்டீங்களா? இன்னொரு மன்னிக்கவும் மன்னிக்கவும் 2001 2001 கொடுக்குறாங்க. உமாபதி ரெடியா இருங்க. காலையில இருந்து எங்கடா இருந்தீங்க? சீக்கிரமா இந்த சைடு வந்து உங்க கருணை கண்ணை காட்டுங்க. உமாபதி அண்ணன் வாழ்க. கமாண்டேட்டர் பாய்ஸ், சியர் லீடர் கேர்ள்ஸ். இப்போ எங்க இருப்பாரு எங்க அண்ணன்? கண்டிப்பா சேருங்க. அண்ணா நான் வேணா பாம்பே போயிட்டு வந்துருவான். இல்ல வேணாம் நான் போல. இவன் வேற பாம்பே உடனே ஒரு மாதிரி பாக்குறானா. சாரி பிரதர், நீங்க டக்குன்னு கேட்டது ரிவ்யூ மாதிரி இருந்தது. 3 ஓவருக்கு 23ன்றதான் ஸ்கோரு. 4வது ஓவர் முதல் பால் என்ன வந்துருக்குதுப்பா? கல்ட்டி விடு செதற உருன்ற மாதிரி போன கேட்சை நம்ம பார்த்தோம். வைடு கொடுத்திருக்கிறார் அம்பையர். எஸ் வைடு. இன்னொரு மந்திரம் என்ன தெரியும் கேட்டீங்க? சொல்லி தரவா? வேணாம் நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லி தரேன் கேளு. வேணாம் கத்துக்க மாட்டேன். டிஷாரா சொந்தமா கண்டுபுடுறா. இல்லங்க நான் அவரோட பெரிய ஃபேன். நல்ல கனெக்ஷன் பிட்வீன் தி பால் அண்ட் தி பேட். அந்த பால் எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருக்காரு. அங்க கொடை புடிச்சி 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கையிலே கேட்ச் போயிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். 6 உமாபதி. அண்ணா கல்ல தாண்டி போயிடுதுனா? ஆனா கமெண்டேட்டர்ஸ் இவ்ளோ பேசுறோம், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கண்ணா. அண்ணா அடுத்த பந்து. பால் போடும்போது பேசாதீங்க ப்ளீஸ். ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல, பட் ஆனா அது கோய்ப்பாய் போச்சு. நல்ல கம்பேக்ங்க, நல்ல கம்பேக். எஸ் கண்டிப்பா ஒரு 6க்கு அப்புறம் நல்ல ஒரு டெலிவரி இந்த இடத்துல பவுலர் கிட்ட இருந்து. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு நல்ல பாலுங்க. ஸோ பேக் டு பேக் கம்பேக் டெலிவரிஸ் இந்த இடத்துல. டைட்டன்ஸ் கேப்டன் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டனை அன்புடன் வரவேற்கிறேன். இங்க டாஸ் போடுவதற்காக. இல்லை என்றால் அம்பையர் மதியம் சாப்பிட மாட்டாராம். அண்ட் மறுபடியும் ஒரு வைடா. கமெண்டேட்டர்னா சொல்லுங்கண்ணா. உமாபதி சொல்லிட்டேன். அவங்க பொண்ணு 2 ரூபாய் பலூன் கேட்டாங்க, அத வாங்கி தரல. 2001 ரூபாய் சியர் கேர்ள்ஸ்க்கு. என் புள்ள இம்முட்டு காண்டு பலூன் கேட்டுச்சு, அதை வாங்கி தரல. என் பஞ்சாயத்து ஆட்டக்காரிக்கு 2001 ரூபாவா? ஆஹா இன்சைட் சர்க்கிளுக்குள்ள ஒரு சிங்கிள் வைட்ல ஒரு ரன் வந்துருக்குதுப்பா. அண்ணே நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கு. கடைசியில பஞ்சாயத்து இருக்காருல பஞ்சாயத்து அப்படி இருக்கு. சரி இப்போ எல்லா பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் ஒரு அறிவிப்பு. இந்த பந்துல 6 அடிச்சா 1000, விக்கெட் எடுத்தா 1000. ஓ மை காட், செம ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காருங்க. பேக் டு பேக் ஆஃபர்ஸ். 1000 ரூபாய் அப்படின்றது அண்ணன் பர்சனே பத்திரமா இருக்கும். 1000 ரூபாய் மிச்சம். நீங்க சொல்ல மாதிரி நீங்க டாட் பால் எடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்கன்னு? சரி இந்த பால்ல 6 அடிச்சா 2000, விக்கெட் எடுத்தா 2000. ஆனா இன்னும் நான் ஏத்தினே போறேன். வைடு ரெண்டுமே கிடையாது. ரொம்ப 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 நல்ல பால். வைடு இல்லையா? சூப்பர்ங்க ப்ரோ. நீங்க டாட் பால் எடுத்தா மட்டும் எதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி இங்க பவுலிங் டீம், இங்க ஃபீல்டிங் டீம் யாருப்பா ஃபீல்டர்? 2 டாட் பால் எடுத்துட்டாரு. பேர் என்ன பிரதர்? இப்போ வந்து பிரஷரை கிரியேட் பண்றாங்கண்ணே. இந்த பால்ல கண்டிப்பா விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பந்தம் பேட்ல படாம கீப்பர் கிட்ட போச்சுனா, நல்லா நோட் பண்ணீங்க, பேட்ல படாம கீப்பர் கிட்ட போச்சுனா பவுலருக்கு ரூபாய் 2000. பேட்ல பட்டு போச்சுனா கிடையாது. பவுலர் லக்கி சான்ஸ். ஆகா ஆகா ஆகா. ஆனா கீப்பர் விட்டுட்டாரு. வைடு போட்டாரு. ஐயோ லெக் பைஸ்ங்க. லெக் பைஸ். ஓகே கிடையாது. சார் சுந்தர் சார், சொல்லுங்க சார். இன்னிங்ஸ் முடிவு கேப்ல வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கு உங்ககிட்ட. ஓகே சார். மீடியா டீம் வெயிட்டிங். ஓகே சார், ஐ அம் கமிங் டவுன் சார். थैंक यू. 4 ஓவர் முடிவுல 33 ரன்.
ஸோ மொதல் மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய சிக்ஸஸ் நம்ம பார்த்தோம். இப்போ எத்தனை விக்கெட்ஸ்? விக்கெட் எத்தனை ப்ரோ? டைட்டன்ஸ் டீம் கேப்டன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் கிட்ட ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா டாஸ் பண்ணோம். டைட்டன்ஸ் டீம் கேப்டன் சீக்கிரமா வாங்க. அதுக்கு சுப்மன் கில் தான் வரணும். ஓ குஜராத் டைட்டன்ஸ் போயிட்டு நீ நான் சிங் கிளியர் எப்போ பார்த்தலாம்னா ஸ்கோர் நானா எத்தனை விக்கெட்னா 4 ஓவர் முடிவில் 33 ரன்னுக்கு 3 விக்கெட். இட்ஸ் நெல்சன் 3 இன்னும் லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு. ஒரு ஓவர் பவர் பிளே. இந்த ஒரு ஓவரில் எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க, எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஓவரில் நிறைய அடிப்பாங்களோன்னு தோணுது ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம். கண்டிப்பா. லாஸ்ட் ஓவர் பவர் பிளேனா இந்த ஓவர் 6 பறக்கும். சிக்ஸ் அடிச்சால் ரூபாய் 10,000. இதெல்லாம் நம்பாதீங்கப்பா. ஏதோ ஒரு குட்டி போய் வந்து மைக்க பிடிங்க சொல்லிட்டு ஓட்டான். ஸ்வீப்புக்கான ஒரு முயற்சி. ஆனால் பால் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகல. ஆனால் பவுலர் ஃபீல்டர் கையில் நல்லா வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அந்த இடத்துல ஒரு விக்கெட்டுப்பா. உமாபதி டைட்டன்ஸ் கேப்டன் நீங்க வரவும். இறங்கி வந்து லெக் சைடுல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. பால் வந்து பாத்தீங்கன்னா தரையோட போயிருக்கு. 2 ரன் ஓடுவாங்களா? எப்பா ஸ்பீடா ஓடுறாங்கப்பா. 2 ரன்கள் ஓடி விட்டார். நல்ல ரன்னிங். மூணா ஓடு. ஓய் நல்ல டைவ் பா அந்த இடத்துல. சூப்பரா டைவ் வச்சு 3 ரன். ஆமாப்பா செம்ம ரன்னிங். ஏன்னா கடைசி ஒரு போய் தானே ஆகணும். ஹரி சொல்லுங்க. இங்க உமாபதி அண்ணன் வந்து அங்கேயே உட்காந்துருக்கா. அப்படி கமெண்ட்ரி பக்கம் வரமாட்டாராம். ஏன்னு கேட்டா நீ உனக்கு ஆல்ரெடி காசு அதிகம்ன்றாரு. சரி நீ என்ன பண்ற? சேர் கேர்ள்ஸ் ஆண்டிங்க வா. சேர் கேர்ள்ஸ் ஆண்டியா? எனக்கும் அவங்களுக்கும் 500 மீட்டர்ஸ் கொரோனா கேப் இருக்குப்பா. நீ ஸ்கோப் போட்டு தானே பாத்துனுங்கிற வெறும் கண்ணில். இந்த இடத்துல டைட்டன்ஸ் கேப்டன் வந்துட்டாராப்பா. டைட்டன்ஸ் கேப்டன் நீங்க வாங்க. கன்சோல் கிட்ட வாங்க. தேவநேரி குப்பம் டைட்டன்ஸ். கையை நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டு அடிக்க ட்ரை பண்ணாப்ல. பட் நல்ல பால். தேவநேரி குப்பம் எனக்கு தெரிஞ்சு டைட்டன்ஸ் டீம் கேப்டன். டைட்டன்ஸ் டீம் அணியினர் எங்க கேப்டன் இருந்தாலும் வராருங்க. அவர் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாவா இல்லையா? பா ஹர்ஷல் பட்டேலோட ஃபேனா இருப்பாரு நினைக்கிறேன். போடுறது எல்லாமே ஸ்லோ பால் தான். இந்த நேரத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பு.
சொல்லுங்கண்ணா சுந்தரண்ணா சொல்லுங்க. நம்ம இந்த பீச் கிரிக்கெட்ல அதுவும் இந்த பீச் மண்ல 3 ரன்லாம் ஓடி எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 3 ரன் ஓடி எடுத்த டீமுக்கு ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அந்த 500 ரூபாய் அன்பளிப்புக்கான உசுரையே கொடுத்து பேசின எனக்கு ஏதாவது வழங்கப்படுமா? நக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைவு செய்றோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா டார்கெட்? கணேஷ் டார்கெட் 37 டார்கெட். என்னங்க டார்கெட் கம்மியாயினே போகுது. ஆமாப்பா 37 கம்மியாப்பா? ஆமா 49 ல என்ன சொல்ற? எப்ப பார்த்தாலும் ஆர்சிபி அடிக்கிறதுக்குனே வந்துருவோம் போல. பிரதர் ஸோ வெயிலில் நிற்காம நிழலில் நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்
தம்பி எதுக்கு உள்ள வந்து உட்கார்ற? உள்ள உட்கார கூடாது. இது மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இங்க. அங்க போயிடு. அங்க போய் உட்காந்துக்க. அங்க போய் உட்காந்து. ஸ்டார்ட் நவீன். நவீன் மைக் ஆன் பண்ணலாம். அருமையாக இன்டர்வியூ கொடுத்த எங்கள் சுந்தர் அண்ணனுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் அதை தொடர்ந்து இங்க செகண்ட் ஹாஃப் இப்போ ஸ்டார்ட் ஆக போதே 36 அப்படிங்கிறது தான் ஸ்கோரு. 37 ஸ்கோர் அடிச்சாங்க அப்படின்னா பேட்டிங் டீம் வின் பண்ணுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, வின் பண்ணுவாங்களா? கணேஷ் ஈஸி வின். டார்கெட் கரெக்டா போடு. 37 ஸ்ட்ரைக்கர்ஸ் 7. ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆக்சுவலாக ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக் பண்ணல. ஆனால் இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணாமல் டஃப்பாக வின் பண்ணாங்கன்னா நமக்கு நல்ல கிரிக்கெட் பார்த்த இதுவாக இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வின் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. இல்லை, எனக்கு வீட்டுக்கெலாம் போவேண்ணே. எனக்கு வந்து கோவலம் ரொம்ப பிடிச்சிருக்குது. கோவலம் மக்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே சும்மா உட்காந்துருந்தோம். கமெண்ட்ரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹரி ஹரி ஹரின்ட்டு ஏதோ இந்த வீட்டு புள்ள மாதிரி வந்து என்னை பார்த்துக்கிறீங்க. அப்படியே ஒரு வைப்பில் கொண்டு வந்துட்டீங்க. கோவலம் மாசாங்க. கோவலம் மட்டும் இல்ல, சென்னையே மாசுங்க. சிசிஆர் கோவலம் கண்டிப்பா. நீங்க உங்களை எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. லவ் யூப்பா. ஆனா காணும்பா யப்பா. டேய் தம்பி சுட்டி குழந்தை. அங்க கோல்டன் ஸ்டார் டீம்ல 12th மேன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கேப் போட்டு போற பிளேயர் அண்ட் கேப் போடாம போற பிளேயர், அவங்க பேர் என்னன்னு சொல்றதுக்கு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இருக்காரு. கையில பாத்தீங்களா ஹர்திக் பாண்டியா மாதிரியே போட்டிருக்காரு. ஓ துணியா அது. அண்ட் அதே மாதிரி பவுலிங் டீம்ல இருந்து ஒரு ஆள்பா வந்துட்டாருப்பா. யாரு பவுலிங் டீம்? ஓ கோல்டன் ஸ்டார் தானா ரெண்டுமே? இல்ல ஏதோ வந்துட்டாரு. அவர் பவுலிங் இவர் பேட்டிங். இல்ல வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே கோல்டன் ஸ்டார் தான். ஸ்ட்ரைக்கர்ஸ்ல இருந்து ஒரு ஆள் வாங்க. ஓ ஸ்ட்ரைக்கர்ஸ் வரீங்களா? வாங்க. சுட்டி குழந்தை நீங்களே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சுட்டி குழந்தை. யோ, அவர் அங்க ஃபீல்டிங் பார்த்துனுக்குறாருயா. அப்படியா? ஓ சுட்டி கூப்பிடுறான் அப்படின்னு. செக். அண்ட் 37 30 பால்ல 37 4 ஓவர்ல முடிஞ்சிரும். 4 ஓவர்ல முடிஞ்சிருமா? நீங்க வேணா பாருங்க. நான் கோல்டன் ஸ்டார்ஸ்க்கு சப்போர்ட் பண்றியா நீ? நான் நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணேன். நியாயத்துக்கா? இல்ல இங்க என்ன நியாயம் நடக்குது எனக்கு புரியலையே. மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. 5 ஓவர்ல 37 அடிக்கணும். என் கூட கோ கமெண்டேட்டர் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. கோ கமெண்டேட்டர் நான் என்ன சொல்றேன்னா 6 ஓவர்ல மேட்ச் முடியும்னு சொல்றேன். கோ கமெண்டேட்டர் 6 ஓவர்லயா? எத்தனை ஓவர்ல முடியும்? 6 ஓவர்ல. ஏங்க மேட்சே 5 ஓவர் தான். எங்க இந்த 6 ஓவர்? அவர் தான் லைட்டா பித்துக்குளின்னு தெரியுமேப்பா. உடுப்பா. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஓவர்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவரு சூப்பர் ஓவர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? முட்டுக்கள் பலவிதம், அதில் இது ஒரு விதம். அம்பையர் நம்மளே முறைச்சு குறுன்னு பாக்குறான்னு பார்த்தா நம்ம என்னமோ லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி அம்பையர் நம்மள பார்த்துட்டு இருக்காரு. நாங்களும் எதுவும் சாப்பிடல. அம்பையர் ஜூஸ் தான் குடிச்சோம். அண்ட் இந்த முக்கியமான நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். அம்பையரே பெரிய பிளேயர்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த முக்கியமான விஷயம். பேட் எடுத்துட்டு டேய் நீங்க என்னடா ஆடுறீங்க, நானே ஆடுறேன்னு சொல்லி பேட் எடுத்துட்டு உள்ள போயிட்டாரு. பூம். அது கபடி, இது கிரிக்கெட். எல்லாத்துக்கும் நாங்க போடுவோம்ப்பா. போடுவாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தம்பிடே சுட்டி குழந்தை. முக்கியமான விஷயம் என்னன்னா பவுலர் நேம் சொல்றேன்னா நாங்க இங்க பவுலர் நேம் போட்டுப்போம். நீ போடுறப்ப சுட்டி குழந்தை நேம் போட்டுக்கணும். பவுலர் நேம் சொல்லுங்கப்பா. புரியல, சத்தமா கேட்கல. உங்க டீம் 12th மேன் யாருப்பா? 12th மேன் இல்லையா? விக்கியா? 12th மேன் யார் உங்க டீம்? விக்னேஷ். 12th நேம் வாடா. விக்கி அவர்கள் தான் முதல் ஓவரை போட போறாரு. விக்கெட் எடுப்பாரா அப்படின்னு பார்க்கலாம். ஓ விக்கி விக்கெட். வாவ், முக்கியமான விஷயத்த சொல்ல விடுங்கடா. அதிகமா வெயில் அடிக்குது, நிறைய தண்ணி குடிங்க எல்லாரும். அதான் நான் சொல்ல வந்தது. ப்ளீஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட். பாண்டிச்சேரியில இருந்து வந்து அதிகமா தண்ணி குடினா என்ன நினைச்சுப்பாங்க? ஏங்க இது ஈஸியா இருக்கு. வெயிட் மட்டும் தான் கம்மி பண்ணிருக்கானுங்க. அனிபோ செகண்ட் ஆஃபோட ஃபர்ஸ்ட் பால் 37 அடிக்கணும் 5 ஓவர்ல. மொத பால் தோ விக்கி கையில இருந்து.
பால் ஆஃப் சைடில் அழகா தட்டி விட்டுருக்காரு. நான் ஏன் இதை சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கிற மக்கள் டே தம்பி பாண்டிச்சேரியில் தானே வந்து ஒன்றும் பிடிச்சிட்டு வர மாட்டியானாரு. பிடிச்சிட்டு நாங்கள் வர மாட்டோம், எங்களை பிடிச்சிருவாங்க. ஆமா, அதே மாதிரி அண்ணன்ல ஃப்ரீட் ஓ நோ பால். காட் நோ பால். ஒருவன் முதலாளி அந்த ஸ்டெப்ப போட்டாரு. ஃப்ரீ ஹிட்டா அடிச்சிருக்காங்க. கோவலம் போர்ட்ல டைரக்டா அடிச்சிருக்கா அம்பையர். 6 ரன்கள். அம்பையர் அடிச்சாரா? தினேஷ் அத ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் பேட்ல இருந்து செம்மையான ஒரு 6. கிளாசிக் ஷாட் ஃப்ரம் தினேஷ். ஹலோ செக் நம்மளுடைய இந்த விளையாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மிஸ்டர் தாகிர் சார் அவர்களை வருக 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 என்று விழாக்குழு சார்பாக வரவேற்கின்றோம். எங்களுடைய எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு சுந்தர் அவர்களுக்கு
உறுதுணையாக தொழிலும் சரி பக்கபலமாக இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராஜ்கமல் பவுலிங்கில் முதல் பால் டாட் பால் மட்டும் தான். கமல் ஹசன் அப்படின்னு சொல்லுங்க. ராஜ் கமல் இல்ல. அப்பா அவர் பேர் ராஜ்கமலாப்பா. கமலோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரே ராஜ்கமல். பேர் எப்படிங்க மாத்த முடியும்? கமல்ஹாசன் சொல்லுங்களாம். கமல் ஃபேனா நீ? ஒயிட் டெலிவரிக்கு டெலிவரி அகலப்பந்து. சோ வைட். அம்பேர் பாத்தீங்களா உஷாரா நான் சொல்ற மாதிரி ஏன்னா சேஸ் கேர்ள்ஸ் மட்டும் காட்டுறேன் என்னையாச்சும் காட்டுற அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இல்ல. எங்க கேமராமேன் இருக்காரு அங்க சொல்லு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. இவ்வளவு உசுர கொடுத்து பேசுற டான்ஸ் ஆடுறியே உன்னைய ஒரு வாட்டியாச்சும் கேமராமேன் காமிச்சானா நீ பாத்தியா? என்னைய காமிக்கல நான் பாத்துட்டேன். நமக்கு வாய்ஸ் தாங்க அட்ரஸ். இறங்கி வந்து தூக்கி விட்டுருக்காரு. பால் எங்க போகுது அப்படின்னு பார்த்தா நேரா கோலம் பெஸ்ட் போர்ட்லயே போய் அடிச்சிருக்குது. அந்த பால் என்னப்பா? அதுதான் அம்பேர் கேக்குறாரு. 6. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சிக்ஸர் வந்திருக்குது. அந்த பால் ஏங்க இவங்க 4th ஓவர்லங்க 3rd ஓவர் ஃபீல்டர்
4 ரன் வேணும் லாஸ்ட் பால் இந்த ஓவர்ல. ஃபுல் ஷாட் அடிச்சிருக்காரு. அடித்திருக்கிறார். அத்துடன் ஹாலே இல்லாத இடத்துல அடித்த பவுண்டரி போயிடுச்சு. அண்ட் பவுண்டரியோட பாத்தீங்கன்னா மேட்சையும் வந்து வின் பண்ணிருக்காங்க நம்ம கோல்டன் ஸ்டார் டீம். 0 விக்கெட் அவங்க வின் பண்ணிருக்காங்க. நீ தான் பேசுறியாடா? திடீர்னு சவுண்ட் பாக்குறேன் நானு. 2 டீம் ஆடின பிளேயர்ஸ் கோல்டன் ஸ்டார் டிஜே ப்ரோ கோல்டன் ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு போயிடுங்க ப்ளீஸ். கோல்டன் ஸ்டார் மற்றும் டைட்டன்ஸ் செகண்ட் மேட்சோட முடிவு நம்ம இப்ப பார்த்தோம். 2 டீம் ஆனாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்புறம் கோல்டன் ஸ்டார்ஸ். முதல்ல பேட்டிங் பண்ண ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 36 ரன் அடிச்சாங்க. ஆனா அந்த 36 ரன் இல்ல 37 ரன் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல நம்ம கோ காமெண்டேட்டர் கிஷோர் சொன்ன மாதிரி சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து அடுத்த மேட்சுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் அந்த பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு போயிட்டு உங்களுக்கான பரிசுகளை அதுக்கு முன்னாடி கேட்கிறேன். முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம்பா அப்படின்னு ஆடினாங்க, போட்டு வெளுன்னு வெளுத்தாங்க. அவங்கள பார்த்து நாங்களும் அதே பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சேசிங் இந்த முறை அடிச்சிட்டாங்க. 3வது மேட்ச் சேசிங் ஜெயிப்பாங்களா பேட்டிங் ஜெயிப்பாங்களா? 3வது மேட்ச் யார் ஜெயிப்பா அப்படின்னு